பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் காணலாம். ஜெயிச்ச கதிரானந்த் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு எல்லா மேடையிலும் சொன்னாங்க. ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே பணி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர் எப்பொழுதுமே பணி செய்கிறார், எலெக்ஷனுக்காக பண்ணல. மெடிக்கல் கேம்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்பு, அவருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. கோவிலிருந்து எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் ஏசி சண்முகம்னா கூட இருந்தாங்க. அது முறைப்படி யார் எந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பதை நம்முடைய பாராளுமன்ற குழு தான் முறைப்படி அறிவிப்பாங்க. ஆனால் எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிகளுக்கு அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன, அந்த கட்சி எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். அவ்வளவு எளிதாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அவர்களே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு என்ன கொடுக்கறது, யார் என்ன கேட்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு. தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சில தலைவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களை பொறுத்தவரை அதற்கென்று அகில இந்திய அளவில் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள், ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்துட்டாங்க. எல்லா விதமான ஃபீட்பேக், ஒப்பீனியன், கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுறாங்க, கேட்கிறாங்க. தமிழகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறாங்க. அல்ல கூட்டணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கும் வருகின்ற காலத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சொல்றோம். அண்ணா, யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணையத்தான் போறாங்க. இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்றாங்க பிப்ரவரி கடைசி ஏன் சொல்றாங்கன்னா, எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால யாருமே போன 2019 தேர்தல் எப்ப இருந்துச்சு? 2019 தேர்தல் டிசம்பர் ஜனவரியிலே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, எதிர்கட்சிகளிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதனால ஷேப் அண்ட் ஃபார்ம், யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க. நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்றோம், பாப்பீங்க. மோடிஜி வர்றாங்க 25ஆம் தேதி. இந்த மாச கடைசியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாச கடைசி முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்.